மேடையில் வீற்றிருக்கும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள், சக இயக்குநர்கள், இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. ராட்டினம், ஆக்சுவலி நான் என்னோடய அடுத்த படத்துக்கு நான் ஹீரோக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நண்பர் ஒரு ஒளிப்பதிவாளர் வினோத் பாரதி தான் வந்து லகுபாரனை சிபாரிசு பண்ணார். நான் லகுபாரன் மூலமாக ராட்டினம் படம் பார்த்தேன். நிச்சயமாக ராட்டினம் ஒரு ஒரு புதுமுக இயக்குனராக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக விவேகா சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்மளை புரட்டுற மாதிரி ராட்டினம் இந்த படம் பார்த்துட்டு அன்னைக்கு இரவு நம்மளை நிச்சயமாக அது டிஸ்டர்ப் பண்ணும். அதோட கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப சுவாரஸ்யமாக அதோட திரைக்கதை பண்ணியிருக்காரு. படத்தோட பிகினிங் 40 நிமிஷம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படம் பார்த்தேன். ரொம்ப இந்த டீமில் எல்லாருமே மெனக்கிட்டுருக்காங்க. இது புதுமுக இன்னைக்கு வந்து இருக்க சூழலில் வந்து சரண் சார் எல்லா மேடைகளையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவோடைய ஆயில், அதுவும் குறிப்பாக சிறிய படங்களுக்கு வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிற 3 நாள் தான் அதோட ஆயில் மாறி மாறி இன்னைக்கு சின்ன படங்களுக்கு வந்து ஆதரவுங்கிறது இந்த மாதிரி பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவின் நாயகன் மனு ரமேஷன் மற்றும் பாடலாசிரியர்கள் விவேகா, பிரான்சிஸ் கிருபா, இதோடைய ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர், இதோடைய தயாரிப்பாளர் திருமதி ஜவஹர் பழனியப்பன் மற்றும் வேந்தர் மூவிஸ் மதன் சார் அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேச போகிறாங்க, அதே தான் நானும் சொல்ல போகிறேன். நேற்று இந்த படம் பார்த்தேன். நானும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஆடியன்ஸை உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு புது டீம், நடிகர்கள்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாமே ஒரு புது டீம் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஒரு இந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. ப்ளஸ் உங்களுக்கு என்னுடைய படங்கள் பிடிக்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு இது என்னுடைய படம் ஒரு ஸ்மால் டவுனில் செட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலில் நான் அந்த படம் பார்த்தேன். அது நீங்கள் படம் பார்க்கும்போது நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு வினை தாண்டி வருவாயா வந்து ஒரு தூத்துக்குடியில் செட் பண்ணால் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் ஐ ஹோப் தே கம் அப் வித் மோர் வெஞ்சர்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரே எடிட்டிங் தான். எனக்கும் அந்த படம் கோபி தான் எடிட்டர் இருக்கு. அங்கேயே நான் சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த படம் பார்க்குறதுக்கு முடியல, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால. ஒரு படத்தை பற்றி இந்த மேடையில் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது. சமீபத்தில் ஒரு படத்தோட மச்சான் படத்தோட ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்திருந்தாங்க. அந்த படத்தை பற்றி கூட பேசல, இந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க பாக்யராஜ் சார். ஸோ பொதுவாக வந்து பாக்யராஜ் சார் வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி ஒரு படத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னாக்க இன்றைக்கி ஸ்க்ரீன் பிளேனா வந்து பாக்யராஜ் சார் தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் வெளியில் வந்த பிறகு கூட ரொம்ப நேரம் பேசியிருந்தார் சார் அந்த படத்தை பற்றி. ஸோ அந்த படம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நல்ல படமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்திருந்தாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த படத்தோட தயாரிப்பாளர் இதை வந்து இப்போ மதன் சார் வாங்கியிருக்காங்க. ஸோ அவரும் அந்த படத்தை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி அந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பண்ண படம், அந்த இயக்குனர் தங்கம் அவர்கள் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து கை தூக்கி விட்டு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த படமும் ஒரு தரமான படமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜீசஸ். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னோட காலை வணக்கம். இன்று இந்த திரைப்படத்தோட விழா நாயகன் இசையமைப்பாளர் மனு ரமேஷன் அவருக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சாங்னு ஒன்று கிடச்சிருச்சு. இந்த அடடா சாங்கு கண்டிப்பாக இது பெரிய லெவலில் பேசப்படும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே அப்ஜெக்டிவாக இருக்குது. எனக்கு வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியல. நான் படம் பார்த்து என் மனதுக்குள் ரொம்ப நேரம் அந்த ராட்டினம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த மாதிரி திரைப்படங்களை அடையாளம் காட்டுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. எப்படி வெங்காயத்துக்கு வந்து சேரன் சார்
இதை எடுத்து முன்னிறுத்தினாரோ அந்த மாதிரி மதன் சாருக்கு என்னுடைய ஹார்ட்லி தேங்க்ஸ். ஏன்னா ஒரு நல்ல டீமை நீங்கள் கொண்டு வரத்துக்காக இந்த முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த பெயின் எனக்கு தெரியும், மைனா எடுத்தப்போ எனக்கு அந்த பெயின் தெரியும். அதனால நான் பேசுகிறேன், அந்த வழியை உணர்ந்தவன்ற முறையில் நான் பேசுகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி அடையாளம் காட்டுறதுக்கு தேவைப்படுறாங்க, வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ராட்டினம் இதை பற்றி நான் இந்த படத்தோட 100வது நாள் அன்னைக்கு நான் பேசுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நானும் ராட்டினம் பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்ல படம்னு எனக்கு இது 2-3 நாட்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. அதை எடுத்த இயக்குனர், அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதை தயாரித்த தயாரிப்பாளர், நடிகர் நடிகைகள், அதை வாங்கி முழுக்க வெளியிடுற மதன் சார் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மேடை பாடலாசிரியருக்கான, இசையமைப்பாளருக்கான மேடை, இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த அசத்தும் அழகு அப்படியே நிலவு பாட்டு இந்த வருஷத்தோட ரிங்டோனில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ரிங்டோனில் எந்த ஃபோனுக்கு பண்ணாலும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு வர்ற காசு கொஞ்சமாக தான் இருக்கும். சோனி மியூசிக்காரங்க கொஞ்சம் கவனிக்கணும். இனிமேல் நீங்கள் படம் வாங்கும்போது ஆடியோ ரைட்ஸாக வாங்காமல் படத்தோட ரிங்டோன் எவ்வளோ ஹிட் ஆகுதோ அவ்வளோ காசில் ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் படைப்பாங்க. ஏன்னா நீங்கள் புது மியூசிக் டைரக்டர், புது படம், புதுசு நடிச்சிருக்காங்கன்னு ஒரு 2 ரூபா 3 ரூபா 4 ரூபான்னு வாங்கிட்டு போயிடுறீங்க. அப்புறம் அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆனோன்னு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு காசும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அசத்த மிளகு பாட்டுக்கு நீங்கள் இப்போவே ஒரு 10 லட்சம் செக்கு கொடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடலாக அது வரும். மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல திறமை இருக்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட பீட் ரொம்ப அழகாக, ரொம்ப குதூகலமாக இருக்குது. அந்த 2 பாட்டு கேட்கும்போதே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மனு ரமேஷன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காங்க. ஹீரோயினும் சரி, ஹீரோ சரி, நடித்த நண்பர்கள் எல்லாருமே புதுசுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வர்ற யங்ஸ்டர்ஸ், அதாவது புது இயக்குநர்கள் எல்லாருமே ஒரு கட்ஸோட, ஒரு தைரியத்தோடு வர்றாங்க. அவங்க ஜெயிக்கணும். எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கும் பொழுது இன்னும் நிறைய சிறந்த படங்கள் வரும். எனக்கு இந்த பையன் லகுபரன் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்ல பையனா, அப்படி அழகாக கழுத்தை குனிச்சிக்கிட்டே இந்த பைக் ஓட்டுறது, அதெல்லாம் படத்தில் ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு புதுமுகங்கள் நல்ல ஹீரோ வந்தாலும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு தேவைப்படுது ஜெயிக்கிறதுக்கு. அதனால் நீ தைரியமாக சொல்லிக்கலாம், நான் சேரன் சார் தம்பி அப்படின்னு. உனக்கு பேக்ரவுண்டு இல்லைன்னா நீ தாராளமாக சொல்லிக்கலாம். நான் டைரக்டராக சொல்ல, நடிகராக சொல்ல, டைரக்டர் சேரன் சாரோட தம்பி நான் அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். உனக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ சிறப்பாக வருவ. பெரிய ஆர்டிஸ்டாக வரும்பொழுது புதுசாக கதை சொல்கிற டைரக்டர்ஸுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு டேட்டு கொடுத்தா போதும். சந்தோஷம். அப்புறம் அந்த படத்தில் டைரக்டர் ரொம்ப ஒரு 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 புது விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த படத்தில். காதல் அப்படின்றத எல்லாருமே ஒரு கோணத்தில் பார்க்குறோம். அவர் இன்னொரு கோணத்திலேருந்து இந்த காதலை பார்த்துருக்கார். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத காட்சிகள் இருக்குது. மிகச்சிறந்த ஒரு இன்டர்வல் பிளேஸ்மெண்ட். இந்த படத்தோட இடைவேளை காட்சி என்னை பயங்கரமாக உலுக்கி போட்டுருச்சு. அது அந்த படம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் இது இந்த இடத்துல நம்மளும் இருந்திருக்கோம், இந்த மாதிரி நம்ம மாட்டியிருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு இடத்த கொஞ்சம் புரட்டி போடும். ஸோ இன்டர்வல் காட்சி, இந்த படத்தோட இறுதி காட்சி, கிளைமேக்ஸ் ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி. என்னென்னா எல்லாமே காதல், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் இவர் ஒரு வேற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அந்த கிளைமேக்ஸ் ஒரு அழகி ஏற்படுத்திய, ஒரு ஆட்டோகிராஃப் ஏற்படுத்திய, ஒரு மைனா ஏற்படுத்திய, ஒரு வினை தாண்டியவரை ஏற்படுத்திய, ஒரு முந்தானை முடிச்சு ஏற்படுத்திய எத்தனையோ படங்களோட கிளைமேக்ஸ் அவங்களால மறக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக இந்த படம் இருக்கும், பேசப்படும். இந்த படத்தை வாங்கி திரையிடுற திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய லக்கு இருக்குது, நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில், அதாவது இந்த படத்துக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கிறதும், ஏன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் தங்கசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இயக்குனரை கொடுத்துருக்காங்க. அந்த இயக்குனர் அவர் ஒரு நல்ல டீம் உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த ப்ரொடியூசருக்கும், இந்த படம் வெளியே வரணும்,
இவ்வளவு நல்ல படம் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து கை கொடுத்து விட்ட மதன் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் எல்லாத்துக்குமே படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொன்னால் கூட இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேப்டன் எவ்வளோ நல்ல ஆளுகளெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு, அவங்கக்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விவேகா அப்படின்னா பாடலாசிரியர் அப்படின்னா ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், அது புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மியூசிக் டைரக்டர்லாம் வந்து உடனே சேரன் சொன்ன மாதிரி உத்து கவனிக்க வைக்குது. கேமராமேனு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் அவங்களும் ஹீரோ வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதனால் என்னை விட நல்லா வரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தில் ஹீரோயினும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஸ்மைல் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கண்ணில் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி வந்து இன்னொரு இது என்னென்னா, ஆர்டிஸ்ட்டுகள் யாருமே இதில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இயல்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வில்லனுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வில்லனுக்கு வந்து நிறைய பேக்ரவுண்டெல்லாம் கிரியேட் பண்ணி டாம் டூம்னு மியூசிக் போட்டு பெரிய த்ரில்லோடு தான் வந்து காமிப்பாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி த்ரில்லாவோ இதாவோ ஒன்றுமே ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணாமல், ஆனால் நேச்சுரலாகவே நமக்கு அந்த வில்லன்கள் வந்து சில சீக்வன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது. அதாவது சீக்வன்ஸ் தான். சேரம் இன்டர்வலில் எனக்கு டென்ஷன் ஆச்சுனாரு, அது என்னென்ன சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு பிரமாமல் பில்டப் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வரும்போதும் அவங்க கிரியேட் பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. விவேகா அவர்கள் வந்து எப்பவுமே ஜனங்களோட அவர் அட்வான்ஸாக இருக்கணும், ஆனால் இவரை விட ஜனங்க தான் அட்வான்ஸாக இருக்காங்க. என்னென்னா நல்ல ப்ராபர்போட ஆரம்பித்தார். புஸ்தகம் புரட்டி வச்சதுக்கப்புறம் வந்து அப்புறம் நம்மளை புரட்டிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தேட்டர் விட்டு வெளியே போகும்போது அது நம்மளை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஜனங்க தேட்டர் விட்டு வெளியவே போக வேண்டியதில்லை. படம் ஆரம்பித்து 2வது ரீல்லையே மெல்ல ஃபோன் எடுத்துடுறாங்க. மச்சான் தெரியாம உள்ள வந்து சிக்கிட்டேன் வந்துடாத அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரீல்லையே அவன் புரட்டிடுறான். எல்லாரும் இன்டர்வல் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ரீல்லையே அவன் SMS கொடுத்துட்றான். அப்புறம் இன்டர்வலில் வந்து தெரியாமல் சிக்கிட்டோம்ப்பா அப்படின்ட்டு. அதனால் நிறைய படங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது புரட்டுறது, அது தேட்டருக்குள்ளேயே புரட்டிடுறாங்க நிறைய பேர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அவர் மனப்பூர்வமாக சொன்னார், அதுதான் இந்த படத்துக்கு உண்மையான ஒரு இது. இல்லைன்னா நான் வந்து அவ்வளோ பாதிச்சிக்காமல் நான் வந்து பாக்கியால் எழுதுனதோ இல்லை பேசுகிறதோ அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு புது முகம் இயக்குனர் அப்படிங்கிற முறையில் இதில் நிறைய சிறப்பான விஷயங்களை சொல்லலாம். என்னென்னா அவர் கதையை ஆரம்பித்த விதம் வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் பயமாக இருந்தது. என்னடா அது எல்லாம் புதுமுகங்களாக இருக்குது, என்னமோ ஆரம்பித்து எப்படியோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்தாரு. அது ஒரு ஹியூமரான ட்விஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது இல்லாமல் அதுக்கு அடுத்தது இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த லவ் சீனுங்கிறது இதில் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதாவது எப்படி லவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எல்லா படத்துலையும் பார்த்தாங்க, உடனே லவ் வந்துடுச்சு, இல்லை ஏதோ ஒரு மீட்டிங் இன்சிடெண்ட்டில் லவ் வந்துச்சு அப்படிம்பாங்க. இந்த சீனில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமையே அதை இன்சிடெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக பண்ணி அதில் வந்து அதுக்கப்புறம் லவ் வருதுங்கிறத ரொம்ப வித்தியாசமான முறையில் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்டர்வல் பாயிண்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸ் வரும்போது நான் ரொம்ப ரசிச்சது என்னென்னா, எனக்கு அப்போ நான் ஒருகை வசதி பண்ணேன். அதில் வந்து ஒருகை வசதியில் என்னென்னா பேச்சு வந்துருச்சு, ஆனால் ஊமையாக இருக்கவங்க இனிமேல் யார்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், வாயை மூடிட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பாலா படத்தில் வந்து அவர் மென்டல் இல்லை, ஆனால் இப்படி ஒன்று ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நம்ம யாருக்கிட்ட எங்கேயும் உட்காந்து என்ன பிரயோஜனம், மென்டலாகவே பழையபடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாப்புல. ஸோ பாலா பண்ணதில் அந்த இடத்த விட எனக்கு ரொம்ப பிரமாதமாக பிடிச்ச இடம் அவர் கிளைமேக்ஸில் அந்த புறப்பட்டு விக்ரம் வர்றாரு, வந்து உள்ள அந்த சேது படத்தில் கிளைமேக்ஸுக்கு வரும்போது வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. கல்யாண வீடு அப்படின்னு ஏதோ கலாட்டா பண்ண போறாரு அப்படி இப்படின்னு காமிச்சு சைலண்டாக அங்கே போனோடனே பார்த்தா அந்த பொண்ணு டெட் பாடி இருக்குது, மாலை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பிரமாதமாக ட்விஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்து பண்ணுறது பிரமாதங்கிறத விட அதுக்கு முன்னால் பண்ணதே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த மாதிரி இந்த படத்தில் கூட கிளைமேக்ஸ் வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்றது கடைசியில், ஆனால் அதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருந்தாரு.
ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதுசாக முதல் படம் பண்ணுறவங்க அப்படிங்கும்போது அந்த முதல் படம்னு தெரியாத அளவுக்கு நிறைய பாயிண்ட்டுகள் வந்து என்னால் லவ் சீனை ரசிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சீக்வன்ஸு அந்த மாதிரி டென்ஷன் வர்றதுக்கு வந்து வேற எதையும் பேக்ரவுண்ட் முதற்கொண்டு எதையுமே யோசிக்காமல் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் இயல்பான கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு சூழ்நிலையிலே வந்து எல்லா டென்ஷனையும் கொடுத்தாரு. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ இல்லை, இதனுடைய வெற்றி விழாவில் கூட வந்து நான் கலந்துக்கிட்டு நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர்லேருந்து ஹீரோ, ஹீரோயின், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்த தங்கசாமி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்த மகாலட்சுமி அவர்களுக்கும், இந்த படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக சிரத்தை எடுத்துக்கிட்ட மதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.